குடத்தனை வடக்கில் இது குடத்தனை வடக்கு அம்மன் கோயிலுக்கு தெற்கால இருக்கிற காணி. தெளிவாக சொல்கிறேன், தெற்கால இருக்கிற காணி போலடக்கு. அப்போ பயப்படுறா போலடக்கு இதை ஏதாவது தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திக்கணும். கட்டி கிணறு மடிச்சா தங்கட காணியா வந்து நினைக்கிறோம் அதில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு தெரியாமல் இருக்கிறா போலடக்கு. பொதுமக்களால் முறைப்பாடு வந்தால் அந்த முறைப்பாடு வந்து ஏதாவது டிஎஸ்ஓ ஒரு ஆள் தான் போய் பொலிஸ்கிறார். காணி சம்பந்தமான கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன்னா அதுக்கு முன்னாடி இது தனியாக அந்த காலத்திலேருந்து அது அரசாங்கம் இருந்தது. அதை விட நோமலாக இருந்த விலைங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எங்களுக்கு இந்த கிரௌண்டு அணிவிட்டு சொன்னாங்க. நாங்களும் அந்த கிரௌண்டுக்கு அது கிரௌண்டு கொண்டு கேட்டோம். பிறகு தங்களுக்கு ஏதாவது தேவையில்லைன்னு சொன்னாங்க. அந்த காணி எங்களுக்கு வேண்டாமல் கூடி நாங்கள் விட்டுனாங்க. அது அரசாங்காணியாகவே அது இருக்குது கனகாலம். இது எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு வெளிநாட்டில் இருக்கிற லண்டனில் இருக்கிறவர் வந்து அதுக்கு ஒருத்தருக்கு தெரியும், அந்த ஊராளர்களுக்கு தெரியாது. 99 42 இருக்குது அப்படி போட்டு வித்தா பிறகு நாங்கள் எத்தனை ஆண்டு பின்பற்றது 2025 கடைசி நாங்கள் எல்லா அடிக்கும். உங்களுக்கு நான் லெட்டர் போட்டிருக்கோம். காணியானையாளர் வந்து அரச காணியை சொல்லி உறுதிப்படுத்திக்கிறது. ஆனால் இதுவரை காரணம் வந்து எங்களுக்கு இந்த டிஎஸ்எம் இந்த கிராம சேவை டிஎஸ்எம் வந்து அதாவது வேளாண் ஒரு ஸ்டொப்போட முடிப்போட எல்லாமே இருக்கு. டிஎஸ்எல் நாங்கள் வீடியோ பார்த்தோம். டிஎஸ்ஓட காய்ச்சல் டிஎஸ்எல் சொல்கிறோம். இதில் ஒன்று முறை தான் இருக்கான். அதனால் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க எதுக்கு எதிர்பார்க்கணும் இருக்குது. இப்போ காணி உரிமையாளர் உறுதியும் இந்த இது வெள்ளம் தெற்கு கிழக்கு காய்ச்சி அந்த வீடியோ பார்த்தேன். அது முடியலாம் பிள்ளையாக தான் இருக்குது. நான் இப்போ முடியாத வியாபாரம் கையெழுக்கும் போது அதை தெளிவாக படித்தேன். படிக்கக்கூடிய அதில் இருக்கிற பேர்கள் அதில் இருக்கிற திசைகள் எல்லாமே பிள்ளையாக தான் அடிக்கிறேன். நாங்கள் கேட்குற விஷயம் அப்புறம் சட்டியோ பிள்ளையோ இப்போ பிணக்கி இருக்கிறபடியே இந்த காணி ஸ்டோப் போடுற மூடலாம் தானே அப்படியே அந்த அதுக்கு எக்ஸன் எடுத்துனே இந்த காணில கிழக்கு பக்கத்தால அம்மன் கோயில் இருக்கு. அப்படித்தானே? இந்த கிழக்கால இதுல இருக்கு. இதான் அதனடா
ஓ நாங்கள் அங்கே பிடிச்சி வச்சிருக்கோம் இந்த இடத்த அது சரி அதுக்கு தான் பிடிச்சி வச்சிருக்கோம். இதில் இந்த திக்கல்ல இருக்கு இந்த திக்கல் எல்லாத்தையும் இந்த அது சம்மந்தப்பட்ட காணிந்த தெற்கு திசை தெற்கு தான் அது இது மேற்கு திசையில் இதில் கிடக்கு டாக்டர் பார்க்கறப்போ வெற்றியூர் மனைகளுக்குரிய ஆளுநர் சொல்லி கிடக்கு. மேற்கு வெற்றியூர் மனைகளுக்குரிய அது அந்த தனியார் அது டிபிக்கான. ஆனால் இந்த டிஎஸ் ஆஃபீஸர் வந்து நாகூர் ஒரு குடி இருக்கு, நாகூர் குடியிருப்பதை கொடுத்து அதுக்கு அழிப்புறுதி வழங்கி இருக்கு. தனியார் காணின்னு சொல்லி உண்மையாக இருந்தால் அதுக்கு அழிப்புறுதி வழங்கிறாதானே. இதை விட பாருங்க அங்கால தெற்காக சின்னத்தம்பி சித்தம்பலம் சின்னத்தம்பி என்று சொல்லி ஒரு ஆள் எழுதியிருக்காரு. சின்னத்தம்பி சித்தம்பலம் சித்தம்பலம் சின்னத்தம்பி ஓ இது அதுக்கான சொல்லி இருக்கு. ஆனால் இதுக்கும் எந்த ஹானின்னு சொல்லி என்ன ஒரு ஆள் உறுதி வச்சிருக்காரு. சித்தம்பலம் இதெல்லாம் ஆரம்பே தெரியாது. அதுக்கு ஒரு உறுதி என்றோ என்ன ஒரு செய்தவரால் வச்சிருக்காரு. அது எந்த ஹானின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் உறுதிகள் வந்து 2-3 உறுதி இருக்கு. இந்த காணிக்கு நீங்கள் விளையாட்டு கிளப்பே வச்சிருந்தீங்களா? இல்லை விளையாட ஆட்சியில் இருந்தீங்களா? பரிசு நிலைமை இதை போட்டபடியாக இருந்தது. இப்போ வந்து இல்லையே போட்டுட்டு 92 காணி எழுதியிருக்கேன். பழமே எப்படி ஒரு காணி எழுதி நான் நன்கொடை இருந்தார் முதலில் 30 இதில் 30 போட்டு ரொம்ப அதில் பொறுத்து அதனால் ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு பண்ணாங்க. சோமண்ண 30 வேண்டாம் இது 2025 சோமண்ண 30 இருக்கா? அங்கே இருக்கு. இது 93ஆம் ஆண்டு தொங்கு கிடக்கு. 2025 படி நமக்கு தொங்கு மேலே தானே அது ஒரு கொட்டியில் பார்த்துட்டு அது கிடக்கு. 93க்கு முன்னாடி 30 இல்லை 30 நடந்து இந்த 23 எழுதினது 30 இல்லை. நம்மளோட 30 கூட தான் இருக்கும். பதில் சொல்லு எங்களுக்கு நான் சும்மா கோர்ஸ் சொல்லுறா சிஓ சொல்கிறான். சிஓ மட்டும் சொல்கிறேன். எனக்கு ஆளுநர் ஒரு நடவடிக்கைக்கு சொல்லி வடமாகாண காணியான ரிப்போர்ட் போட்டிருக்கேன். வடமாகாண காணியான்றால இவருக்கு டிஎஸ்க்கு ரிப்போர்ட் அந்த இடத்துல வந்துருக்கீங்க. தேசியாளருக்கு 3ஆம் மாதம் 23ஆம் தேதி கடை போட்டு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து அதே அரச காணினா அதில் போட்டிருக்காங்க. ஓ அதில் எப்படி கட்டியிருக்காங்க? கரண்ட் எடுக்கிறது அது செய்யணும் இல்லையா? போட்டவே 3/23 இப்போ 4 ஒரு மாதமாக போட்டு வீட்டில் போட்டு இதுக்கு ஏன் டிஎஸ் இதை கேட்டுங்களா? இந்த கடைக்கு டிஎஸ் என்ன பதில் போட்டுருக்கா? நாலு பதினேழு
அவர் அந்த உறுதியில் அவர் தான் ரெண்டுக்கும் சைன் வச்சிருக்கிறார். ஜேசிங்கம் பண்ணுறாரு தான் சைன் வச்சிருக்கிறார். கந்தப்பிள்ளை கணபதி பிள்ளைன்றதுக்கும் அவர் தான் சைன். அந்த சைன் எங்கே பார்க்க சொல்லுங்க. ரெண்டும் அவர்கிட்ட சைன் தான். அது நல்லா தெரியும், எனக்கு தெரியும். நான் அவரோட படித்தேன். அவருக்கு எழுத்தெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ அவர் உறுதியில் கள்ள சைன் அது கள்ள உறுதி என்ன படிக்காது தான் அவரே சைன் வச்சிருக்கிறார். இல்லாட்டி வேறையாக ஒவ்வொரு தடவை அதில் வச்சிருப்பேன். மேற்கு பக்கத்தால் தனியார் காணி போட்டுருக்கு. அதாவது தான் நஷ்டம் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து டாக்டர் பாருங்க, கோயில் காணி அன்னவேமன் கோயில் உறுதியில் மேற்கில் வந்து கணபதி பிள்ளை ஜெயசிங்கத்துக்கான இதுக்குன்றதை மட்டும்தான் இவ இதை சுட்டி காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த கணபதி பிள்ளை ஜெயசிங்கத்தின் காணியில் இருக்கின்ற திக்கெல்லாம் போய் தானே தெற்கால மேற்கில் 4-5 காணி 4-5 காணியும் வரலாம். மேற்கில் ஒரு ஆள் காணி தான் வரணும். எனக்கு ஊரில் இருக்கிற காணிக்கு இந்த வடக்கு பக்கத்தால் 3 பேர் இந்த கார் இருக்கு. தெற்கு பக்கத்தால் 2 இந்த கார் இருக்கு. இந்த காணி பெருசு. இந்த 30-60 வேண்டபடியா அது தெற்கில் 2 வடக்கில் பிள்ளையார் கோயில் தனியார் காணி 3 இருக்கு. தெற்கில் தனியார் காணி மட்டும் இருக்கிறத சொல்லி எல்லாமே இதை தனியார் காணி என்று காட்டுறதுக்கான ஒரு பாரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நான் டிஎஸ்க்கு எனக்கு டீட்டெயில் இருக்காங்க. டிஎஸ்க்கு ஒரு கடிதம் போட்டால் கூட நான் கால் பண்ணி கேட்குறேன். போய் நெட் எடுக்கணும். அவங்க எனக்கு இதே பயில தான் சொல்ல போகிறோம். எனக்கு பக்கம் தனியாக காணிக்கிறாரு. அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த கடிதத்தை அங்கே காணியான போட்டுக்கிறவங்க இதே பதில் தான் கவர்னர்கிட்டையும் போகும். கவர்னர் போய் இதே பதில் தான் தரப்போகிறேன். இது நாங்கள் இதுக்கு மேலேயும் கொண்டு போகிறோம்னா இப்போ டிசி மீட்டிங்கில் காய்ச்சிஃபிகேஷன் உண்டு. இதே பதில் தான் சொல்ல போய் நம்ம கோர்ஸ் தான் அப்படியே வருவாங்க. இப்போ டிசிசி மீட்டிங்கில் காய்ச்சாலும் இதே மாதிரி தான் சொல்ல போய் நம்மளுக்கு இதுக்கு மேலே ரீதியாக சட்ட ரீதியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு யாராலையும் இல்லை. நாங்கள் கவர்னராலையும் இதுக்கு மேலே ஒன்றும் செய்கிறாங்க. நான் கோர்ட்ஸில் வழக்கு தான் போடுறேன். கவுன்சிலர் வழக்கு போட்டு அப்படி போடுறேன். கோர்ட்ஸில் வழக்கு போட வேண்டுமென்றா காணி உரிமையாளர் யார் போடுறது? கோர்ட்ஸில் வழக்கு ஸ்டேட் லேண்டில் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவா சொல்கிறா இன்னொரு கோயில் உறுதியின் மேற்பக்கத்து காணி தனியார் காணி என்று சொல்லப்பட்டிருக்கிறதால இந்த காணி தனியார் காணி இவா ஜஸ்ட் பண்ணுறேன். அதனால் இவா அது அவங்க கொண்டு தந்துருக்காங்க. தங்களுக்கு இந்த உறுதி நம்பர் இங்கே வேறு இல்லை இல்லை 1971ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 20ஆம் தேதி முடிக்கப்பட்டு 42-92ஆம் ஆண்டு விளக்க உறுதியில் ஒரு எல்லையாக மேற்படி காணி தனியார் காணியாக காட்டப்பட்டது. அதான் நான் ஒரு எல்லையில் 5 இவ தானே அடிச்சு சைன் பண்ணிடுறேன். அப்பா மட்டும் போட்டுட்டு இப்படி வேலை இல்லை இப்படி ஒப்பம் வைக்கல. நான் முன்னே தான் இப்படி ஒரு ஒப்பம் கொண்டு ஒப்பம் ஒப்பிக்கு கீழே சைன் பண்ணோம். அங்கே போக மாட்டேன். டிஎஸ் இல்லை டிஎஸ் ரெண்டாவது சொல்லணும். அந்த சொல்லணும் அதை போட்டு எல்லாத்துக்கும் இல்லை அங்கே கொடுத்தன ஃபைல் எல்லாத்தையும் கொண்டு வரதுன்னா அவருக்கு
சில நேரம் அம்மன் கோயில் உறுதியில் இருந்திருக்கலாம். இதில் மேற்கால இருக்கிறது தனியார் காணி என்றால் இந்த காணி தான் அந்த காணி என்று சொல்கிறது. மேற்கில் 4 காணி இருக்கலாம். மற்றது விஷயம் என்னடா, இது அம்மன் கோயில் உறுதி எழுதினது. அந்த அம்மன் கோயிலில் அந்த காலத்தில் ஆட்சி நடத்துறதும் இந்த ஜேசி கந்தப்பிள்ளை கணபதி பிள்ளையாக்கலாம். அவையெல்லாம் அந்த மேனேஜராக மணியாக இந்த உறுதியை வெளிப்படுத்தி அந்த உறுதியை அவங்கெல்லாம் காணி அம்மன் கோயில்காரர் அந்த அந்த காணி உரிமையாளரும் அவங்கள அந்த நேரத்தில் மணியாக மேனேஜராக இருந்தாக்கெல்லாம் அந்த காணி உறுதியில் யாரும் கிழக்கு தனியார் காணியில் எழுதலாம். தனியார் காணியில் ஆஜாணியில் எழுதல. உறுதிக்கு தனியார் காணியில் எழுதாது. சரி, எனக்கு இதில் தரக்கூடிய ஓபிகள் தான் என்னென்ன மாதிரி சொல்லுங்க. அவன் சொல்லி பத்தாயிரம் கோப்பி போடணும். நான் எப்படி சைன் பண்ணிட்டு கொப்பி தான் சீசனாக போட்டு எனக்கு இது இந்த கொப்பி உண்டு. மற்றது கிடாச்சு அவங்கள்ட்ட இந்த இதில் என்ன கொப்பி இருக்காது. இதெல்லாம் எடுக்கலாம். எனக்கு எடுத்து நீங்கள் 6 ரூபா தாங்க நம்மளோட இப்போ அவசரம் இல்லை. ஓகே, 6 தாங்கோ. இது உங்கள் தேசிய மீட்டிங் கராட்டி பிரியோசனம் இல்லை. உங்களுக்கு விளங்குது எனக்கு பிரியோசனம் இல்லை. அது யாழ்ப்பாண தேசிய மீட்டிங் கராட்டி பிரியோசனம் இல்லை. அங்கே கதைச்சாலும் உங்களுக்கு பதில் வராது. இப்போ நாங்கள் வேறு எங்கேயாவது கதைக்க வேண்டியிருக்கும். ஒன்று கோர்ஸை கொண்டு போக வேண்டியிருக்கும். கோர்ஸை கொண்டு போகிறாலும் அந்த காணி சம்மந்தப்பட்டவராக தான் கோர்ஸை கொண்டு போகலாம். நானும் நீங்களோ கோர்ஸில் சம்மந்தப்பட்ட காணி சம்மந்தப்பட்ட எந்த லஞ்ச ஊரில் கொண்டு போய் போடவும் இல்லை. அதுலேருந்து போகிறது நாங்கள் லஞ்ச ஊரில் நடந்துருக்கோன்னு சொன்னால் கொண்டு போகலாம். இப்போ கிட்டத்தட்ட கதைகள் நிற்கிறாரு. கிட்டத்தட்ட இது அப்படித்தான் சரி, அப்படித்தான் டாக்டர் இருக்கு. என்னதான் நாங்கள் ப்ரூவ் பண்ணாமல் ப்ரூவ் இல்லை. அதான் ப்ரூவ் இல்லை. ப்ரூவ் இல்லாமல் ஒன்றும் செய்யாது. எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும் உங்கள் முருகன் தான் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போகிறாரு. ஆனால் முருகன் 2 வரைக்கும் நாங்கள் ஒருத்தர் வீடியோ எடுக்கலாமல் இருக்கிறோம். அதான் பிறகு அதெல்லாம் தானே கோயில் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இப்போ இங்கே எங்களுக்கு தெரியும் உங்கள் கடவுள் தான் இந்த வேலை செய்கிறாரு. ஆனால் கடவுளை வீடியோ எடுக்க நம்ம இல்லை இருக்குது. அதான் பிரச்சனை. செய்கிறோம் நீட்டாக செய்ய ஒரு காணிலாது. ஏதோ நடக்குதுன்றது எனக்கு விளங்குது. ஆனால் என்ன நடக்குதுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு ஆதாரம் இல்லாமல் இருக்குது. ஆனால் எப்படி நிரூபணம் பண்ணுறது நிரூபிக்காங்க. நாங்கள் இப்போ சொல்கிறது இது நேற்று போய் நான் இங்கே வேலை நடக்க நேற்று இங்கே மாதிரி அங்கே நடத்துகிற மாதிரி நடந்த மாதிரி நான் போய்கொண்டே இருந்தேன். போய் சொன்னது என்னன்னு சொன்னால், இதில் பிணக்கில் இருக்குது தானே இந்த காணி. இவ்வளோ இடம் போய்க்கிறது நாங்கள் அந்த பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து நாங்கள் டிஎஸ் வந்து ஒரு நாளுமே போடையில்லாது கடை விட்டுறாரு. அந்த பொலிசில் போய் பொலிஸ் சொல்லலாம் நிப்பாட்டுவோம். கோர்ட்ஸுக்கு கொண்டு போயிடுவாங்க. இப்போ தான் கோர்ட்ஸில் கொண்டு போக மாட்டாரு. இப்போ பொலிசில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அவா நம்புறா இது தனியாக இருக்காங்க. அவங்க நம்பிக்கையே இல்லை. அப்புறம் அவள் ஒன்றியே தான் அடிச்சிருக்காரு. வந்து வடமாட்சி குழாய்க்கு வந்ததுலேருந்து எந்த ஒரு ஃபைலும் மூவ் ஆகலை. எந்த ஒரு வேலைகளும் செய்யலை. அவங்க இருந்தால் போய் கதைக்கிறாங்க. இந்த கதை நாளைக்கு ராமனா நட்டுனா வந்து கண்ணை துவக்க நெத்தியில் வச்சு நாங்கள் முடிஞ்சு விடுவாங்க. துவக்க நெத்தியில் வச்சு ஆட்களோட 20 பேரோட வந்து தந்த அரசாங்க வேலையை தடுப்பதாக வழக்கு ஒரு அவளுக்கு பிடிச்சிருந்தாங்க. இது நாங்கள் விவரங்க தான் கொண்டு போக முடியும். லீடர் தான் கொண்டு போகணும். 5ஆம் தேதி நீங்கள் பார்க்கலாம். சரி சரி, வேறு வழி இல்லை. கரெக்டு பேசி செய்யலாம், கரெக்டு பேசி செய்யலாம். இந்த வேலை செய்கிறதா இல்லை. ஏன்னா ஆர்ப்பாட்டம் செய்து உங்களுக்கு ஒரு இது இல்லாமல் இருக்குது. வேலை செய்யணும்னா இருக்குது. காணியில் வேலை செய்யறாங்கன்னா அந்த காணியில் ஏதாவது உறுப்புள்ள ஒரு ஆளாக இருக்கணும். நாங்கள் இப்போ பொதுமக்களாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம். பக்கத்து காணியை தான் வேலை போட்டுருக்கோம். பொதுமக்களால் முறைப்பாடு வந்தால் அந்த முறைப்பாடு வந்து ஏதாவது ஒரு டிஎஸ்ஓ ஒரு ஆளுக்கு தான் போய் பொலிச்சுக்கிறார். யாருக்கு காணியில் உரிமை இருக்குது? ஒரு அரசாங்க காணியில் டிஎஸ், தனியார் காணினா இந்த காணிக்காரு. நாங்கள் இருக்கிற குடத்தின மக்களால் போய் ஆர்ப்பாட்டம் செய்து நாங்கள் எங்களுக்கான தான் டிஎஸ் எங்கள்ட கதைகள் தான் வழக்கு போடணுமே. அவருடைய நடவடிக்கை எடுக்கல. அதானே யாழ்ப்பாணத்தில் பிரச்சனையே தான் சார். அதெல்லாம் இப்படி ரோடு வழியை நான் கட்டி வந்துருக்கேன். நான் ஜிஎஸ்க்கு தானே மறைக்கிறது. ஜிஎஸ் மறைக்கலாம். ஜிஎஸ் மறைக்கலாது. அந்த சம்பந்தப்பட்ட நபரோட போய் வாக்குவாதப்பட்ட சண்டை பிடிக்கலாது. டிஎஸ் போலீஸ்ல ஒரு வழக்க போட்டு போலீஸ் ஒன்று மறைக்கல. ஜிஎஸ் வந்து போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஜிஎஸ் ஏன் போலீஸ்க்கு போடலன்றது அவாவே சொல்றாங்க. அவன் மேற்கு பக்க காணி தனியாட்ட காணி அவ தான் சொல்றாங்க. டிஎஸ்ஏ பயப்படுறாரு. போலீஸ் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ டிஎஸ் வந்து வழக்கு செய்ய போறது இல்லை. கவர்மெண்ட் ஏஜி தான் வந்து வழக்கு செய்ய போறேன்.
டிஎஸ்பி வழக்கு செய்ய போல இருக்கு லோயர் தான் சரி உங்களுக்கு உரிமை இருக்குதானே போலீஸ் வந்து நீங்க இப்ப வேலை செய்யலாம்னு சொன்னா கேட்கத்தானே நம்ம பிரதேச சபைக்கு தான் கட்டடத்தை நிர்மாணிக்கலாம். பிரதேச சபை நான் சொல்லுங்க பிரதேச சபைக்கு நாங்கள் நேரடியாக போய் நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் உடனே வந்து இந்த ஷாப்ல இருந்து வந்து சொன்னோம் அதை நிப்பாட்ட சொல்லி வந்து நிப்பாட்டு அப்புறம் நேற்று வந்து என்ன செய்யலாம் ரெட் நோட்டீஸ் சொல்லணும் ரெட் நோட்டீஸ் சொல்லி அவன் வந்து என்ன செய்யலாம் உரிமையாளர் வந்து தெரிஞ்சு கொண்டு அவன் திருப்பி தர வேண்டிய உரிமை இருக்கு பிரதேச சபை வழக்கு போடலாம் போட போறாங்க பிரதேச சபை வழக்கு போட போகுது இன்னைக்கு பிரதேசபை வந்தது வந்து அவர்கிட்ட அந்த நபர்கிட்ட போய் கதைச்ச பிரதேசபை அப்போ அவருக்கும் பிரதேசபைக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு வாக்குவாதம் நடந்துட்டா என்ன ஆதாரம் இருக்குது என்ன புரிவு இருக்குன்னெல்லாம் இவர் கேட்டிருக்கு இப்போ அவங்க ஒன்றும் கதைக்கலாம் இப்போ ஆக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் போட்டு ஓ எடுக்காம தான் சரி ஆனா இல்ல அழுகுறது தான் போய் அந்த அவன் தோப்பு போடுவான். ஏன்னா கட்டடத்துக்கு கொடுக்காம அவன் தோப்புவான். அரசாங்கம் முடிச்சதை வைவதான் கிழிக்கிறாங்களே அவ்வளவு துணி இருக்கு அதை வாங்க அதை கலைக்கிறான் சுகுரூரா கிழிக்கிறா கரண்ட் எடுக்கிறதுக்காக சும்மா காரியமாக அது போடுறாங்க ஆட்சி ஆக்குறது தான் நாங்கள் எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சிவிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பிரதேச சபை எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இது சம்பந்தமாக இதான் பண்ணோம் சொல்லி அடுத்த சார் இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டு கேட்க இப்போ நாங்கள் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருங்க உங்களை விட அவங்களுக்கு அதிகாரம் பிரதேச அதிகாரம் இருக்கு நான் சும்மா வெளியே அவங்களுக்கு இடம் இருக்குது அவங்களும் அறிவிக்கப்படும் அதை முடிவு மாணிக்க கூடாது பிரதேச சபையோட கதைங்கோ நான் வாவோட கதை பார்த்துட்டு அப்படி இல்லாட்டி ஐயா இன்றைக்கு சார் பிரதேசபை வந்ததும் பிரதேசபையோடையும் அவர் சரியான மாணிக்க வர இல்லாத அளவுக்கு செய்யணும் ஆளுநருடையோ ஜிஏயோடையோ கதைக்கிறது தேவையில்லை எல்லாரும் கடிதம் போட்டுருக்காங்க ஆக்ஷன் எடுத்து சொல்லி ஆளுநர் கடிதம் போட்டிருக்காரு காணியானையாளருக்கு காணியானையாளர் விவாதம் போட்டிருக்காரு விவாதம் சொல்ல பண்றாரு எங்களை ஓனர் என்ன சொல்ல எதி இது கள்ளக்காணி இப்போ கள்ளக்காணி குடிச்சிருக்காங்க கவனம் ஏதாவது தேவைன்னு சொல்லு உனக்கு ஏதாவது பிரச்சனை எனக்கு உடனே நான் போலீஸ் பாதுகாப்பு போகிறோம் கூட சொல்லியிருக்காங்க இல்லை நல்ல விஷயம் அவர் செய்கிறது ஆனால் சரி பார்க்க நாங்கள் அப்படி தான் செய்வோம் நாங்கள் சரியான வழியில் தானே போகணும் காணியாளருக்கு அப்படி பார்ப்போம் நான் அவரோட கொஞ்சம் காய்ச்சி போட 5 தேதி அடுத்த பாடினு போகணும் சரி விளையாட்டு பிரச்சனை பொடிகள் மைதானம் சரி விளையாடி 6 மாதத்துக்கு தனியார் கூடுதலாக மைதான புறநா வச்சு தான் கட்டாயம் அதுக்கு நிதி தான் போட வேண்டிய சாவத்தை போட்டுருந்தாங்க அது 3 வருஷம் கிடக்குதான் மண் போட்டு போக முடியாது ಈ ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು 6 ಮಾಸ ನಮ್ಮ ಯಾರ ಕೂಲಿ ಮಾಡಿ 4 ಮಾಸ 1 ಮಾಸ ಯಾರು அது ஒளிபரப்பாளர் கிரவுண்ட் யாவது வச்சுட்டு அதில் ஒளிபரப்பாளர் அதவர்கள பரவாயில்லை சார் அது படுத்தலாம் பற்றி அதை ஜெயிக்கலாம் அதுக்கு கிரிக்கெட் மட்டும் போட நம்ம யார் எல்லாம் அவங்களுக்கு எப்படி போகணும் நாங்கள் மண் ஓரளவு செய்தாலும் சார் 1 மாதம் விளையாடாமல் இருந்தாலும் ஒரு பரவாயில்லை சார் அதுக்கு கூட நடக்கும் உள்ள செய்யணும்னா கஷ்டம் தான் ஒரு அரைவாசி சரியா ஓட்டு போடைக்கு அந்த மண்ணில் கொண்டு தான் போடுவோம் குழந்தை தூர்வாக இருக்குது அந்த மண்ணில் கிடைக்கல பிரதேச கொஞ்சம் கொஞ்சம் நிதியில் வார மண்ணு மணல் போட்டால் ஓகே சார் மணல் போட்டு மீனால கொஞ்சம் கிராவில போட்டால் அவ்வளோ ஓகே ஃபுல்லாக எல்லா அடிக்கும் ஒரு அரைவாசி ஆகும் அடுத்த வருஷம் செய்யணும் சரி நாங்களே இப்போ தான் பார்க்குறோம் கிரௌண்டு जाती कितना क्या वो
சரியான பாடம் அங்கெல்லாம் மாணவர் அந்த தண்ணி போட போக்கும் எல்லாம் கிடக்கு ரோட்டு கடைக்க பாலத்துக்கு மாதிரி அங்கே போக்கு வேறு தனியாக போகுது ஒரு மாதத்துக்கு அந்த சாடை ஈரழிப்பு தன்மை இருக்கு அடுத்தடுத்த டிசி பண்ணி மாதம் விளையாடாமல் இருக்கிறது ஒரு மாதம் 2 மாதம் விளையாட நிப்பாட்டுறது முடியாது வந்தாலும் அதில் வந்து தண்ணி போகிறதுக்கே வசதியும் இல்லை அப்படியே முன்னாடி அதான விழாதா போக்குறது விழாதா அந்த மூக்கு வச்சிருக்கிறது அங்கேருந்து வர தண்ணி இது உங்களுக்கு அதோட இதை கொஞ்சம் ஓஹோ படுத்து சைக்கிள் கொஞ்சம் பக்கத்து எடு நீ ஓ நோட்டீஸா சிவர் லோடு இந்த சிவர் லோட் தான் உடைச்சா அதை நியூஸ் போட்டு ரேசவை உடைக்கலாம் சிம்பிள் ரேசவுக்கு ரைஸ் தானே இதை உடைக்கலாம் ரேசவை அனுமதி இருக்கலாம் ஒரு கட்டு தான் கட்டையில் அது கட்டினது ரேசவோட ரேசவை வளைய கொண்டு போச்சு கொண்டு போவாங்க அல்லே பொலிசு போடணும் கொண்டு போயிட்டு இந்த ரேசவை போலீஸுக்கு கொண்டு போனால் போலீஸிൻ്റെ வழக்கை கொண்டு போகும் கொண்டு போனால் சிம்பிளாக அதை கோர்ட்ஸில் ப்ரூவ் பண்ணிட்டு நாங்கள் காணி அவையில் வந்து ஒட்டினதுக்கப்புறம் தான் இந்த கோர்ட்ஸில் போனால் கோர்ட்ஸ் ஆர்டர் கொடுக்கும் தானே ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் காணிக்க போகல பணத்தை திரும்ப வரைக்கும் காணிக்க போகல அப்புறம் அப்படி இருக்காங்க தெற்கு பக்கத்தெல்லாம் காணிருக்கு அதான் கோயில் தெற்கு பக்கத்தெல்லாம் காணிருக்கு அதில் நடக்கிறதா மேற்கு பக்கம் பின்னர் அந்த லட்சத்துக்கு சொன்னாங்களோ கோயில் இல்லை அம்மன் கோயில் கண்ணகை அது என்ன சாமான் அம்மன் கோயில் கண்ணகை அந்த தான் உறுதியில் தெற்கு பக்கம் தான் காணி இருக்கு ஆனால் அங்கே மேற்கு பக்கம் கொண்டாடி இருக்கு அவன் வந்து பார்க்கல அடியே இது வரைக்கும் வரு சரியா ஒருத்தர் இருக்கார் அவர் இன்னொரு சுஜி ஒரு படி ஆரம்பத்திலே அம்மன் கோயில் பள்ளிக்கூடம் எல்லாமே அரசாணிதான் பார்க்க தெரியுதானே தனியார் ராணியில் அரசாணி தனியார் ராணியில் இவ்வளோ இதில் வச்சிருக்கு நம்ம என்ன தெரியும் அது இந்த காணிலாம் அரசாணி டாக்டர் இது அரசாணி அரசாணி இந்த கோயிலுக்கு லீஸுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க சரி அது கோர்ட்ஸ் தீர்மானிக்குதுன்னா நாங்கள் கோர்ட்ஸுக்கு போகிறதுக்கு என்ன வழின்றது நான் ஜோதி வந்து நான் கிரேஸாக சிம்பிளாக போகலாம் தங்களில் காணி அனுமதி எடுக்காமல் எடுத்துருக்கேன் நம்ம எங்களுக்கு இது பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனை டிஎஸ்ஸும் காணி உத்தியோகம் டிஎஸ்ஸுக்கு இப்போ நான் சொல்லி வேறு என்ன செய்யணும் அவங்க தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க பின்னுக்கு நிற்கிறது ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கான்னு நீங்கள் அவரை தான் கேட்கணும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததுக்கப்புறம் மீறி தான் எங்களுக்கு நடக்குது அவரை போல் அடிச்சு கேட்குறேன் ஆர்ப்பாட்டமே இந்த வேலை நடக்குதுன்னா காணிக்காருக்கு பயம் இல்லை தான் என்னத்துக்காக பயப்படுவேன் அதான் கழிக்கிறாங்க அவனுக்கு பயம் நம்பர் சொல்ல முடியும் அர்ச்சனா ஹயக்ரன் எம்பி மீட்டிங்கில் எங்கேயாவது நிற்கிறீங்களா இல்லாட்டி வெளியே இன்னொரு 2 மினிட்ஸ் தான் கேளுமா ஓ என்னடா வந்து இந்த காணி எந்த இடம் இது குடத்தனை வடக்கு அந்த காணி சம்பந்தமாக அந்த கோயிலுக்கு தெற்கால இருக்கிற காணி தனியார் காணி என்று சொல்லி 40 பிறப்பு உங்களுக்கு
காணி ஆணையாளர்லாம் கடிதம் போட்டு இப்போ நம்ம நினைக்கிறேன் தெரியும். இப்போ சண்டலி பாய நீங்கள் ரைட்டு சரி சரி ஓகே ஓகே. காணி சம்பந்தமான கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன்னா அதில் நீங்கள் அடித்து கொடுத்த கடைசியாக ஆணையாளருக்கு அடித்து கொடுத்த கடிதம் பார்த்தினா அதில் நீங்கள் அம்மன் கோயிலிட்ட மேற்கு பக்கமாக தான் காணி இருக்குன்னு சொல்லி போட்டுருக்குறீங்க. ஆனால் நான் இங்கே நம்ம வந்துட்டு பார்க்குறேன் நம்ம கோயிலிட்ட தெற்கு பக்கமாக தான் காணி இருக்குது. நான் நினைக்கிறேன் நீங்கள் மாறி அடிச்சிட்டீங்களோ தெரியல. ஒருக்கா பாருங்க, நான் இதே ஒருக்கா வர சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. காணி ஆணையாளருக்கு நீங்கள் போட்ட கடிதத்தில் வந்து காணிங்க அம்மன் கோயிலில் மேற்கு பக்கமாக இருக்கிற காணிக்கு தனியார் காணிக்குரிய உரிமை இருக்குன்னு போட்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த இவங்க கதைக்கிற காணி பிரச்சனைப்படுற காணி வந்து அம்மன் கோயிலில் தெற்கு பக்கமாக உள்ள காணி. தெற்கு பக்கமாக உள்ள ஒருக்கா பாருங்கோ. நான் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படி ஆஃபீஸுக்கு வருவேன். ஒருக்கா பாருங்கோ வா. ஓகேம்மா நாங்கள் அதை பார்க்காட்டு நாங்கள் பாலிமை கொண்டு போவோம். அதில் அவர் காணியாட்ட கடிதத்துலையும் கிடைக்கல தனியார் காணி. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 கிழமைக்கு மேலே குடத்தனை வடக்கில் இது குடத்தனை வடக்கு அம்மன் கோயிலுக்கு தெற்கால இருக்கிற காணி, தெளிவாக சொல்கிறேன், தெற்கால இருக்கிற காணி வந்து அரச காணி என்றும் அதை தனியார் ஒருவர் இங்கேருந்து வந்திருக்கார் லண்டன் லண்டன்லேருந்து வந்திருக்கிற ஒரு தனி நபர் ஒருவர் சுற்றி வர எல்லையில் போட்டு பிரதேச சபையின் எந்த அனுமதியும் இல்லாமல் என்று தான் எனக்கு சொல்லப்பட்டது. பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் கட்டிடம் கட்டி பிரதேச சபை ஒட்டின நோட்டீஸ் இப்போ எந்த காணிலையும் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. நான் நாளைக்கு துப்புராக்கிறேன். நேற்று பெர்மிஷன் எடுத்துட்டேன் நான் கோர்ட்ஸில். நான் அப்படி கிழிக்க மாட்டேன். நானே சட்டம் கலைக்கிறார் கொஞ்சம் நானே கிழிக்க மாட்டேன். நான் பிரதேச சபை ஒட்டின நோட்டீஸை கிழித்து இதில் குழாய்க்கிணறம் அடித்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி எனக்கு முறைப்பாடு வந்தது. அப்போ கோயிலின் தெற்கா மேற்கா வடக்கான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் டிஎஸ் பிள்ளை விட்டுட்டா போல இடக்கு கோயிலுண்டு தெற்கு பக்கமாக காணி இருக்குது. டிஎஸ் வந்து இன்றைக்கு காணி ஆணையாளருக்கு கடிதம் அடிக்கிறா. அந்த காணி வந்து கோயிலில் மேற்கு பக்கத்தால் இருக்கிறதால தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாமல் இருக்குண்டு. அது தனியார் காணி என்று தன்னிட்ட ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த கடிதம் அடிச்சிருக்கிறேன். ஆனால் நான் பார்த்து நான் தெற்கால இருக்கேன். அப்போ நான் அவள் கால் பண்ணி சொன்னேன். நான் அப்போ அவள் தான் வந்து இவ்வளோ நாளும் வந்து பார்க்கலையா இங்கே இல்லை பொதுமக்கள் சொல்லினா இவ்வளோ நாளும் வந்து பார்க்கலையாமட்டு. ஸோ அவை தான் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாள். இப்போ நான் கொழும்போ அன்றாவபுரத்தில் செமினாருக்கு போயிட்டு அவளோட அப்போ அவள் வந்து பார்த்தா பிறகு நான் நினைக்கிறேன் அவள் அந்த கடிதத்தை விட்ரோ பண்ணி போட்டு சரியான கடிதம் அடிப்பான்னு நினைக்கிறேன். தெற்கால தான் இந்த காணி இருக்கண்டு விட்ரோ பண்ணி போட்டு அடிப்பான்னு நினைக்கிறேன். அடிச்சுட்டு அந்த காணி சம்பந்தமான அரச காணி சம்பந்தமான நடவடிக்கையை டிஎஸ் எடுப்பாள். காணி ஆணையாளர் நாயகம் போட்டிருக்கிற கடிதத்தில் கிடக்குது. அதை அரச காணி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் அளவீடு செய்யப்படலைன்னு கிடக்கான்னு. ஸோ அதை நான் அதை ஃபுல்லாக அந்த கடிதத்தை வாசிக்கல. தெற்கு பக்கத்தில் இருக்கிற காணி என்றால் அது அரச காணி என்றால் அதை அளவீடு செய்கிறவை இல்லை என்றால் தெற்கு பக்கத்தால் இங்காலையும் இருக்குது காணி. இது அரச காணி என்று நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதுவும் அரச காணியாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். அந்த காணியில் 92ஆம் ஆண்டு உறுதியை ஒன்று காட்டியிருக்கணும். அதுக்கு முன்பக்கம் ஒன்றும் இல்லை. அதாவது முற்பதிவு வளமையாக உறுதி எழுதுகிறேன்டா தாய் உறுதி இந்த முற்பதியில் தாய் உறுதி நம்பரை போட்டு இந்த நம்பர் 2. ஆனால் 92ஆம் ஆண்டு இந்த உரிமையாளர் கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் முற்பதிவு போடையில் 92ஆம் ஆண்டு முற்பதிவு 2025 போட்டிருக்கணும். இது தனியாக நீதிமன்றங்களுக்கு போக வேண்டிய பிரச்சனை. இது பாராளுமன்ற உறுப்பினராக நான் பார்க்க வேண்டியதில்லை. நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஆள் டிஎஸ் இங்கே பலவிடுறாண்டா நான் வர வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நான் அதை கட்டாயம் வந்து பார்த்தேன். நான் அதில் தெளிவாக 92ஆம் ஆண்டு உறுதியிலையும் முற்பதிவுகள் எதையுமே காட்டப்படையில்லை. ஸோ அதை கவர்னருக்கு அறிவித்து கவர்னர் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி போட்டிருக்கு. காணியாளருக்கு அறிவித்து காணியாளரும் போட்டிருக்கணும். அதை டிஎஸ்ஏன்னு எடுக்கிறேன்றதுக்கு டிஎஸ் வந்து நான் நினைக்கிறேன் அதில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு தெரியாமல் இருக்கிற அவளோடக்கு டிஎஸ்ஸுக்கு சொல்லுங்கோ. அவள் அடித்தது மேற்கு பக்கத்தால் காணி இருக்கிறது தெற்கு பக்கத்தால் அவள் வந்து பார்க்க வேணும். இந்த பொதுமக்கள் விளவு முறைப்பாடு செய்து டிஎஸ் வந்து பார்க்கலேண்டா டிஎஸ்ஸுக்கு பப்ளிக் கம்ப்ளைண்ட்னால் என்னால் பார்லிமெண்ட்டுக்கு டிஎஸ்ஸை ஏற்றிடும். நான் அதை விரும்பலை. நான் எங்கண்ட ஒரு தமிழால் ஒரு ஆளை கொண்டு போய் தனி சிங்களத்தில் நடக்கிற ஒரு பாராளுமன்றத்தில் கொண்டு இவாவை எனக்கு தெரிஞ்ச சிங்களத்தில் இவாவை அவமானப்படுத்துறதை நான் விரும்பலை. அதால் அவள் கொஞ்சம் டைம் கொடுக்கணுமென்று ஆசைப்பட்றேன். அந்த டைமில் அந்த இதை வடிவாக எடுத்து இந்த வழக்கை கொண்டு போவாண்ட பிரச்சனை இல்லை. அல்லது வந்து அரச காணி ஒன்றை பாதுகாக்க தவறினன்ற அடிப்படையில் டிஎஸ்க்கு எதிராக நான் பொதுமக்களுடைய வந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் முறைப்பாடுன்ற ஒரு செக்ஷன் இருக்குது. பொதுமக்கள் முறைப்பாடுன்ற செக்ஷனுக்கு போட்டால் காணி ஆணையாளர், ஆளுநர், GA,
ஏஜிஏ டிஎஸ் மற்றும் இந்த நீங்கள் சம்பந்தப்பட்ட நீங்கள் ஏதாவது பொது அமைப்புகள் வச்சுருந்தீங்கன்னா பொது அமைப்பிலிருந்து ஒரு 3 பேர் எல்லாரும் 5 வருஷம் ஏறி தெரியணும். ஸோ ஏறி தெரிஞ்சு கடைசியாக இது பொது காணி என்று வரும் அதாவது அரசாங்க காணி என்று வந்துச்சுண்டா அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக அரசாங்க காணிக்கில் அத்துமூறி எல்லை போட்டேன்னு சொல்லி வழக்கு போட வேண்டி வரும்னு நினைக்கிறேன். டிஎஸ் பயப்படுறா போடுறது எனக்கு டிஎஸ்ஸை தனிப்பட்ட ரீதியில் சாவச்சேரி டிசிசி மீட்டிங் போய்க்கலாம் தெரியும். அதான் சாவச்சேரியிலேருந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள ஆள் போடுறாங்க. அப்போ பயப்படுறா போடுறதுக்கு இவை ஏதாவது தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி சம்மந்தப்பட்ட ஆட்கள் மேபி இவை போய் டிஎஸ்ஸுக்கு போய் சொல்லியிருக்கலாம். தங்கள்கிட்ட அப்படி உறுதி இருக்குது இப்படி உறுதி இருக்குன்னு கள்ள உறுதியில் காட்டியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்னு தெரியாது. டிஎஸ்ஏ அப்படி கடிதம் அடிக்கான்னு தெரியாது. மேற்கு பக்கம் இல்லை காணி தெற்கு பக்கம் இருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் டிஎஸ் கூடிய நடவடிக்கை எடுப்பான்னு நினைக்கிறேன். எடுக்காத சந்தர்ப்பத்தில் 5ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். எனக்கு 24ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் எனக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து அழைப்பு வந்து டிஎஸ்ஐக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம். 5ஆம் தேதி பொதுமக்கள் முறைப்பாடு வந்து பாராளுமன்றத்தில் போடப்படும். அது முழு பேரும் வந்து போடும். சரியா? என்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு செய்ய வேண்டிய என்னுடைய கடமை செய்திருக்கிறேன். மற்றபடி இவற்றை தனியாட்ட காணிக்கில் ஏறி பூந்து நான் அவரோட பிரச்சனைப்பட வேண்டிய தேவையும் இல்லை. அதே நேரத்தில் இந்த இடத்தை பார்க்கலாம் எனக்கு தனியார் காணி மாதிரி தெரியுது. அது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். என்னுடைய தனியார் காணி இருக்குதானே. இன்னொன்றே சொல்கிறேன். நேற்று 22ஆம் தேதி நடந்த வழக்கில் எந்த வழக்கு நடந்தது ஊர் வழக்கில் அதில் ஜட்ஜிட்ட கனம் நீதிமன்றத்துக்கு நாங்கள் கேட்டனாங்க எங்களை காணியை துப்புரவாக்குறதுக்குரிய அனுமதியை தாங்க உண்டு. அவர் போலீஸாரை பார்த்து கேட்டவர் தடுத்துருக்குறீங்களான்னு போலீஸார் அந்த நேரத்தில் சாஜன் சொன்னது நாங்கள் தடுக்கலை. ஸோ எங்களுக்கு அது ஒரு ஆதாரமாக நாளைக்கு காலமே நான் காணி துப்புரவாக்குறோம். பாம்பு காணி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பு காணி நாளைக்கு வழியாக துப்புரவாக்குறோம். ஆனால் நேற்று அதை கேட்டுட்டு பிரதேச சபை தவிசாளர் ஓடிக்க ஒட்டியிருக்கேன். தாங்கள் மீதாவது விழுற பெனங்கையில் ஏறினிக்க தானே வேணும். ஸோ தானும் போய் ஒட்டியிருக்கிறேன். நான் பிரதேச சபையை மதிக்கிறேன். ஸோ மதிக்க அவள் ஒட்டியிருக்கிறத நான் கிழிக்கலை. அவள் ஒட்டிக்கிற ஒரு பக்கத்தில் 10 மலையோட அது கலந்து போயிடும். ஆனால் நான் அதை ஒரு நாளுமே எதிர்ப்போ பிரதேச சபைக்கு எதிராகவோ செய்ய மாட்டேன். ஸோ இந்த தனியார் நபர்கிட்டையும் யாராவது விரும்பினா சொல்லுங்கோ பிரதேச சபையின் அனுமதி லண்டனில் அமெரிக்காவில் கோப்பா அலுவலாம் அங்கே ஏதாவது பின்னிக்கிறத முன்னிக்கிறத கழுவலாம். அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட சொல்லுங்கோ பிரதேச சபை சட்டமன்றம் ஒன்று இருக்குது. சட்டத்தின்படி ஒரு சீமெண்டை குழைச்சி மண்ணில் போடுறதா இருந்தால் பிரதேச சபையில் அனுமதி இருக்கும். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த வரைக்கும் ஒன்றுமே செய்த இல்லை என்ற சட்டம் தெரியும் எனக்கு. ஸோ சம்மந்தப்பட்ட தனியார்கிட்ட அன்பாக சொல்லுங்கோ இந்த பில்டிங் கட்டினதுக்கு பிரதேச சபை நடவடிக்கை எடுக்குமா இருந்தால் நீதிமன்றம் இந்த பில்டிங்கை உடைக்க சொல்லி அனுமதி கொடுக்கும். முதுகொலும்புள்ள பிரதேச சபை இருந்தால் பிரதேச சபையை போய் நாளைக்கு வழக்கு போட சொல்லுங்கள். வேறு அனுமதி இல்லாமல் கட்டிட்டு அவங்களாம் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை. மக்களோட பிரதேச சபை நிற்குமாட்டே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரியாது எந்த ஆட்ட பிரதேச சபையா சைக்கிள்ட பிரதேச சபையா வீட்டுண்ட பிரதேச சபையா காட்டுண்ட பிரதேச சபையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுங்கோ யாரென்றாலும் இந்த சம்பந்தமான வழக்கை போட சொல்லி அந்த இது பிரதேச சபைக்கு அவமானம் ஒரு நோட்டீஸை கிழிச்சறிஞ்சு போகிறேன். நான் தெளிவாக சொன்னால் இந்தியில் வழக்கு இருக்கத்தக்கனையாக நோட்டீஸ் ஓட்டினீங்கன்னா நான் பிரச்சனைப்படுறேன். வழக்கு இருக்குது தானே. ஆனால் வழக்கில் நான் இப்போ பெர்மிஷன் எடுத்துகிட்டு தானே ஜட்ஜ் சொல்லி போட்டார் தானே க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ நான் க்ளீன் பண்ணுவேன். அது மாதிரி இதே மாதிரி தான் சொல்லுவேன். அதனால் நான் நினைக்கிறேன் பார்லிமெண்ட்டுக்கு ஏற்றுறதுக்கு நான் விரும்பல. அதை செய்யாட்டேன் வேறு என்ன செய்ய பப்ளிக் கம்ப்ளைண்ட் நல்லா கொண்டு போவோம். அரசாணிக்க தோட்டம் செய்து கொண்டு ஒரு ஆளுக்கு எதிராக வழக்கு போட்டோம். வழக்கு போட்டு இப்போ நீதிமன்ற தீர்ப்பு வந்து அவரை வெளியேற்ற இல்லாத அவருக்கு குற்ற அடிப்படையில் பயிர் நட்டுருப்பார். தென்னை நட்டுறது தென்னை வந்து 5 வருஷம் வளர்ந்துட்டா நீதிமன்றம் பார்க்கும். பயிர் அளிக்கிறத விட குத்தையை கொடுக்குறதால அரசாங்கத்துக்கு நட்டமாக இல்லையான்னு பார்க்கும். இவங்க நாளைக்கு 1 கிலோமீட்டர் மணலுக்கு அவனுக்கு 4 தென்னையை வச்சுட்டாங்கன்னா வழக்கு அப்படித்தான் தீரும். அதை நடக்குது. நாங்கள் இதில் ஆரம்ப கட்டத்தில் இவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது டாக்டர் இதில் ஒன்றுமே இல்லை. இந்த முள்ளு கம்பியே போடையில சில வெளிநாடு இருக்கிறார்கள் யோசிக்கிறது. அங்கேருந்து இங்கே வந்தவுடனே நாங்கள்லாம் இவங்களை 2 அடிக்கு மேலே உயரமாக பார்க்குறோம்ட்டு நாங்கள் அப்படி பார்க்குறதில்ல. எல்லாரும் சோகமாக தான் பார்க்குறது. நாங்களும் முந்தைய எல்லா நாடுகள்லையும் போய் பார்த்துட்டு தான் வந்தாங்க. சனம் நினைக்கிறேன் என்னென்னா நான் வெளிநாட்டிலேருந்து வாரேன்டவுடனே ஒரு ஆள் தண்ணி எடுத்து தரணும், ஒரு ஆள் டவல் எடுத்து தரணும், ஒரு ஆள் இது தெரியுமன்றது அவங்க சில பேருக்கு விளங்குது. சில வெளிநாட்டுக்காரங்க சொல்லும் போது கட்டினதே அவை திடீரென்று கட்டி கிணறு மடிச்சா தங்கட காணியாக அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும். 10 அடிக்கு மேலே எல்லாம் எடுக்கல. இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. வீடியோ தேவைப்படும். சரி